வெல்கம் டு கோஸ்ட் வில்லேஜ் ஆஃப் டர்க்கி, கயக்காய் கிராமம். போகிற வழியே பயங்கரமாக இருக்கே. இந்த மாதிரி கிராமங்கள்லாம் நம்ம வந்து யூரோப் வந்தால் தாங்க பார்க்க முடியும். மனுஷ சத்தியங்களோ இது விஷயங்களோ எல்லாமே இந்த மலையடிவாரத்தில் தான் அமைஞ்சிருக்கு இந்த மொத்த கிராமமே. தெரியுது எப்பா. அட்டகாசமாக இருக்கா இந்த ஃபிட்டியே டவுன் ஹார்பர். இந்த வியூக்கே இந்த ஹாஸ்டலில் தாங்களாங்க. பிரமாதமான வியூ, அருமையான பச்சை பசேல் மலைகள், அருமையாக அமைஞ்சிருக்கு. இந்த பே கடல், மெடிட்ரேனியன் கடல் அப்படியே உள்ளே வந்திருக்கு பாருங்க, சந்து மாதிரி. இங்கே பிரமாதமான லக்ஸுரி யாட்ஸ். இந்த ஃபிட்டியே டவுன் காலையிலேருந்து ஒரே தூரிக்கிட்டே இருந்தது. அடுத்த நாள் மதியம் 1 சீக்கிரமாக எந்திரிச்சு கிளம்புனான்னு பார்த்தா தூரிக்கிட்டே இருந்தது, ஒன்றும் முடியல. ஸோ அதுக்கப்புறம் 11 மணிக்கு மேலே தான் மழை நின்றுச்சு. குளிச்சு புறப்பட்டு கிளம்பியாச்சுங்க. சுற்றி பார்க்க கிளம்புவோமா? பாருங்க, சூரியன் இன்றைக்கும் இல்லை, ஒரே மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. பட் அதுக்காக நம்ம சும்மா இருக்க முடியுமா? அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. நமக்கு இந்த ஊரில் இன்றைக்கி தான் கிடச்சின்னா வேறு பேகை செக் அவுட் பண்ணி வச்சிட்டேன். இங்கே இருக்கட்டும், நம்ம வரும்போது எடுத்துக்கலாம். வணக்கம், நான் உங்கள் குமார். வேர்ல்டு பட்ஜெட் டூர் சீசன் 10 இருக்கோங்க. அட்டகாசமான ஈஸ்டர்ன் யூரோப் சீசனில் முதல் நாடான துருக்கியில் இருக்கோம். தெற்கு துருக்கியில் மெடிட்ரேனியன் கடலில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான ஒரு மிகப்பெரிய ஹார்பர் டவுனான ஃபெத்தியில் இருக்கோம். இப்போ எங்கே போக போகிறோம்? முதல் சொன்னாப்புல ஒரு அபேண்டன் டவுன் போய் பார்ப்போமா? கயக்காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோஸ்ட் டவுன் இருக்குங்க. பழங்கால கிரேக்க கிறிஸ்தவர்கள், ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்ஸ் வாழ்ந்த டவுன். ஆனால் இப்போ அங்கே யாருமே இல்லை, எல்லோரும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன நடந்தது, ஏன் இந்த டவுன் வந்து இப்போ கோஸ்ட் டவுன் ஆச்சு, எல்லாத்தையும் நம்ம நேர்லேயே போய் பார்ப்போம் வாங்க. எவ்வளோ முடியுதோ சாயங்காலம் 6 மணி இருக்கிறதுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு திரும்ப வந்துடணும் இங்கே ஹாஸ்டலுக்கு. வந்துட்டு பேக் எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்ட் போகணும். ஏன்னா நம்ம அடுத்த ஊர் கிளம்ப போகிறோம். இந்த நாட்டோட தலைநகரம் அங்காரா. நைட் 10 மணிக்கு பஸ்ஸு. ஸோ அதான் புக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்ன குமார், நீ இன்னும் ஐசியே காட்டில் எதுனா கேட்குறீங்க? அதுக்கு தான் கிளம்பிட்டோம் ஈஸ்டர்ன் டர்க்கிக்கு. அங்காரா போயிட்டு நாளைக்கு 5 மணிக்கு இந்த நாட்டோட ஸ்னோ ட்ரெயின் அப்படின்னு சொல்லப்படுகிற ஈஸ்டர்ன் டொக்கு எக்ஸ்பிரஸில் தாங்க போக போகிறோம். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜேர்னியாக இருக்க போகுது. எப்படி வந்து ரஷ்யாவில் டிரான்ஸைபீரியன் எக்ஸ்பிரஸ் ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ரயில்வேவோ, அதே மாதிரி துருக்கியில் அங்காராலேருந்து அந்த ஈஸ்டர்ன் துர்க்கிஷ் பார்டரில் இருக்க கார்ஸ் அப்படிங்கிற டவுன் இணைக்கிறதாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1300 கிலோமீட்டர், 26 மணி நேரம் ரயில் பயணம். போக 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 டெம்பரேச்சர் குறைஞ்சி 0க்கு கீழே போய் -10 வரைக்கும் போக போகிறோம். ஃபுல்லாக ஐஸாக தான் இருக்கும் கார்ஸில். ஸோ நீங்கள் அவருடன் எதிர்பார்த்துட்டு இருக்க ஐஸ் மிக விரைவில். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம போய் அந்த கோஸ்ட் டவுனை பார்ப்போம். பாருங்க, முதல் எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இங்கே ஃபுல்லாக எல்லாம் அந்த லக்ஸுரி போட்டாக இருக்குது பாருங்கள். இந்த நகரமே இந்த யாட்ஸ்க்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இந்த பக்கம் யாட்ஸா, ஹார்பரா, இந்த பக்கம் பாருங்கள். இது வந்து ஓல்டு டவுனு. ஃபுல்லாக எல்லாம் பாருங்கள், கோட்டை மாதிரியே கட்டியிருப்பாங்க கல்லுலேயே. ஸோ இதை ஒட்டி தான் ஒரு முக்கியமான ஒரு குட்டி ஸ்டோரி இருக்குது. இதுக்கும் இப்போ நம்ம போகிற அந்த கயக்கோ டவுனுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அது ஏன் வந்து கோஸ்ட் டவுன் ஆச்சு மாறுங்கிற அந்த குட்டி ஸ்டோரியை நம்ம அங்கே போய் பார்ப்போம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம், சாப்பிடுவோமா? நான் அன்றைக்கி சன்செட் முடிச்சுட்டு இங்கே தான் வந்து சாப்பிட்டேன். நைட்டு லைட்டாக, பெருசாக பசியெல்லாம் லைட்டாக தான் சாப்பிட்டேன். ரொம்ப சீப்பாக இருக்குங்க இங்கே கம்பேரிட்டிவ்லி. இங்கே இருக்கிற கடைகள் கம்பேர் பண்ணும்போது இங்கே மெயின் டூரிஸ்ட் ஏரியாவில் இருக்குமா, எல்லாமே காஸ்ட்லியாக இருக்குது. பட் இங்கே மட்டும் ஓரளவுக்கு சீப்பாக இருக்குது. லைட்டாக பர்கர் மாதிரி தான் சாப்பிட்டு போயிடுவோமா? இங்கே லைட்டு இது மாதிரி தான் கிடைக்கிது, ஸ்நாக்ஸ் மாதிரி தான். பர்கர் இருந்தது, இதான் சாப்பிட்டேன். 80 லிராக்கு இருக்குங்க பர்கர், ஹாம்பர்கர். 200 ரூபா தான் நம்ம ஊர் பணத்துக்கு. ஸோ அதுவும் ஒரு காஃபியும் வாங்கிக்கலாம். வந்துருச்சுங்க நம்ம பர்கர். காஃபி அப்புறம் வாங்கிக்கலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு. இது 80, காஃபி 20, மொத்தம் 100 லிராங்க, 250 ரூபா நம்மளோட லஞ்சு. காஃபி அப்புறம் வாங்கிக்கலாம். பாருங்க, ஸோ பீஃப் தான் இது. உள்ள வச்சு கொஞ்சம் சாலட் வச்சுருக்காங்க, ஆலிவ்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பட் என்ன
இது எதுவும் போடல, மைனீஸ் சாஸ் எதுவும் போடல, பட் பரவாயில்ல. அன்றைக்கி இதான் சாப்பிட்டீங்க, நல்லா தான் இருந்தது. காம்ப்ளிமெண்ட்ரி எதுவும் கொடுத்துருக்காங்க, ஃப்ரெஷ்ஷாக சூடாக இருக்குங்க. ஸோ அடுத்து காஃபி வந்து வாங்கிட்டேன். அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அந்த காஃபி பவுடரை வந்து அந்த இதில் போட்டு ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணி தராங்க காஃபி. சும்மா செம்மையாக இருக்குது. என்ன பால் கிடையாது, ஒன்லி பிளாக் காஃபி தான். சுகர் பார்த்தீங்களா க்யூப்ஸாக இருக்கும், அதை எடுத்து போட்டுக்க வேண்டியதாக. போட்ட 2 க்யூபு, ஒன்று இதுக்கும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் பத்தலைன்னா. பாருங்க இங்கே ஃப்ரீயாக இருக்குது. பாருங்க வெளியில் எவ்வளோ சேர் போட்டிருக்காங்க பாருங்கள். மதிய நேரம் இப்போயே இவ்வளோ கூட்டமாக இருக்கே. பீக் ஹவர் சாயங்காலம் 7-8 மணிக்கெலாம் வந்தால் சரியான கூட்டமாக இருக்கும். பட் ரொம்ப திக்காக இருக்குதுங்க, ரொம்ப என்ன சொல்கிறது கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. காஃபி பவுடர் நிறைய போட்டிருக்காங்க, இவ்வளோலாம் போடவே தேவையில்லை. 3 காஃபிக்கு போட வேண்டியது 1 காஃபியில் போட்டிருக்காங்க. ஒரு தூளாக வருது வாயில். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது காஃபி, அது வரைக்கும் ஓகே. பட் நம்ம இந்த பழக்கப்பள்ளியில் இந்த மாதிரி காஃபி குடிச்சு இவ்வளவு திக்கா பாருங்களேன். என்ன அதான் தூள் வாயில் வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து 20 லிராங்க, 50 ரூபா நம்ம ஊருக்கு. இங்கே தான் சீப்பு இருக்கிறதுலே. எல்லா இடத்துலையும் காஃபி கடையிலலாம் வந்து 200-250 ரூபா காஃபி. ஐ மீன் நம்ம ஊர் பணத்துக்கு 100 லிரா. அதனால தான் லோக்கல் நிறைய பேர் வராங்க. டீ இன்னும் சீப்பு, 10 லிரா தான். நம்ம ஊர் பணத்துக்கு 25 ரூபா. ஸோ இங்கே எல்லோரும் வந்தாங்கன்னா டீயை வாங்கிட்டு 10 லிராக்கு வாங்கிட்டு உட்காந்துட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு டீயை குடிச்சிட்டு கிளம்பிடுறதுங்க. பாருங்கள், அரட்டை அடிக்கிறதுக்குனே ஒரு இடம், டீ கடை மாதிரி, நம்ம ஊர் டர்க்கிஷ் டீ கடை. கிளம்புவோமா? பாருங்க காஃபியில் மட்டும் எவ்வளவு அந்த கசடு பாருங்க, எவ்வளோ தூள் போட்டிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் குடிக்கிறாங்க எல்லாருமே இங்கே காஃபி. ஓகே, கிளம்ப வேண்டியது தான். தேங்க்யூ. ஃபெத்தியே பெல்டிசி அட்டகாசமான கடை, சூப்பராக இருந்தது. அப்படியே அந்த ஓல்டு டவுன் வழியாக அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போக வேண்டியதாங்க. சரி நம்ம போயிட்டு பஸ் ஏறுவோம். ஓ நம்ம பெரியவர் அன்றைக்கி பார்த்தாரு, கூப்பிட்டு பேசினார், திரும்ப கூப்பிட்றாரு. எங்கே தெரியுமா பார்த்தோம்? இங்கே பார்த்தோம் தெரியுமா, மீன் கடையில். முந்தின எபிசோடில் பார்த்துருப்பீங்க. ஹலோ பிரதர். Good morning. Good morning. Nice to see you again. How are you? How I am fine. How are you? Yes. This gentleman, his name? My cousin. Your cousin? Yeah. What's your name, brother? Casanova. Casanova. Nice meeting you, brother. Salam alaikum. Alaikum salam. Thank you, brother. Nice to see you all. Yes. Will you make us famous in your country? Hopefully. Okay. Your name, brother? Sorry, I forgot. Metin. Nice to meet you, Metin, Nice brother. to meet you, my friend. Thank you. Thanks a lot, Enjoy brother. your day. Salam alaikum. Kayaku is very nice. Thank you, brother. I'm going there. Yes. Nice to meet you all. See you all. Thank you. Thank you, brother. All right, bye-bye. Bye. போலாம் வாங்க. அழகான கிராமம் அப்படிங்கிறாங்க, கரெக்டு தான். ஆனால் யாரும் இல்லா கிராமம், அதுதான் இதில் ஸ்பெஷாலிட்டியே. இருக்காங்க, ஒரு சில பேர் இருக்காங்க. இப்போதான் நம்மளை மாதிரி டூரிஸ்ட்டு ஒரு ஆர்வக்கோளாக இருக்க அப்படி என்ன தான் நடந்தது அப்படின்னு பார்க்கறதுக்காக போகிறாங்க. ஏன்னா ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம், ஒரு ஹிஸ்ட்ரியும் சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் என்ன நடந்தது, இப்படி வந்து கிராமமே காலியாச்சு அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். வாங்க குறுக்கு வழி போகலாம். அப்படியே இங்கேயும் ஒரு பூனை அழகா குட்டி ஓடிய போயிடுச்சு. இங்கே பாருங்க, மெக்ரி கேஃபே. இதை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வந்ததுன்னா, நான் உங்களுக்கு முந்தின எபிசோட்ஸில் கூட சொல்லியிருந்திருப்பேன். இந்த ஊர் 1930 தான் வந்து ஃபெத்தியே அப்படின்னு பேர் மாற்றினாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்தது, பட் நான் உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னேன்ல, மெக்ரின்னு தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த ஒட்டமன் பைலட் நினைவாக வந்து ஃபெத்தியே அப்படின்னு மாற்றினாங்க. அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் முன்னாடி சொல்லியிருப்போம். போகலாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். பாருங்க, ஒரு முக்கியமான சூப்பர் மாஸ்க். ஆனால் நம்ம இஸ்தான்புல்லில் பார்த்த அளவுக்கு இல்லை, பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. அதோட கட்டடக்கலையே வேறங்க. ஐயோ தெரிச்சிட்டேன் பார்த்து. இது அந்த காலிஸ் பீச் போகிறது, இது கிடையாது. கயோகாய் பஸ் வில் கம் ஹியர் 10 minutes. Yeah. Here, Oldiness. Kayokoi. Yeah, thank you. வந்துருச்சுங்க நம்ம பஸ். ஓல்டினஸ்னு போட்டிருக்கு. இது போகும்னு நினைக்கிறேன். கேட்டலாம் எதுக்கும். Kayoke? No. Oldiness? No. Oh, the next bus. Yes. Here, right? Yes. Okay, வெயிட் பண்ணுவோம். ஒரு 3-4 பஸ் போயிடுச்சு, எதுவுமே இல்லைங்கிறாங்க. இந்த ஏரியாவுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு கம்மி தான் நடக்குது. அரை மணி நேரம் வெயிட்க்கு அப்புறம் வந்துருச்சுங்க பஸ். இங்கே பாருங்க,
கயா வில்லேஜ். ஆக்சுவலாக கயாக்கே தான் கயா வில்லேஜ்னு போட்டிருக்காங்க. வாங்க போய் ஏறுவோம். கேட்டுக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கயாக்கே ஓகே ஓகே கயாக்கோ ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குதுப்பா. போயிட்டு இருக்கோங்க. மணி 2:30 ஆகுது. இப்பயே என்னமோ இருட்ட மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. மறுபடியும் மழை வரப்போதாட்டு இருக்குதுங்க. ஒரே மேகமாக இருக்குது. அப்படியே மழை மேலே தான் போயிட்டு இருக்கிறோம். அந்த பசிபிக் சீசனில் மலைக்காடுகளாக பார்த்து வித்தியாசமாக இருக்குல்ல. ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. இதெல்லாம் கடல் பக்கத்தில் தான் இருக்கிறோம். இருந்தாலும் இதுவே ஒரு ஹில் ஸ்டேஷன் தான். இப்படி இருட்டி கட்டுது. நல்லா இருக்கு இந்த மாஸ்க்கு. முக்கியமாக இந்த மினரேட்ஸ் தான் அழகுங்க இந்த மாஸ்க்குக்கே, பள்ளிவாசலுக்கே. அந்த டோமோட பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு. கடலை ஒட்டி அப்படியே மழை மேலே போகுது ஏறுது. ஓகே போகணும், இன்னும் 5 கிலோமீட்டர் போகணும். ஒரே சுற்றி போகுது. நாங்களும் 10 கிலோமீட்டர் பார்த்தேன். 20 கிலோமீட்டர் சுற்றி போகுது. இங்கே ஏதோ ஒரு டவுன், ஓல்டினஸ் டவுனுங்க. திரும்பவும் நம்ம இங்கே வருவோம். வந்து இங்கேருந்து அந்த ஒரு முக்கியமான அந்த ஓல்டினஸ் ஒரு பீச்சுக்கு போகணும். அது என்ன ஸ்பெஷல் அங்கே போய் காட்டுறோம் உங்களுக்கு. இங்கே இறங்கி நடந்து போகணும். உள்ள நடந்தால் வண்டி எதுன்னு தெரியல, பார்ப்போம் கிடைக்குதான்னு பஸ்ஸு. பரவாயில்ல, நிறைய இங்கே பெரியவங்க வயசானவங்க எல்லாம் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் யூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர்த்துட்டு கார் இல்லை. துருக்கி வந்து ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது, இளம் வயதினர் வாழ்கிற நகரங்க. யங்கஸ்ட் பாப்புலேஷன் வந்து துருக்கியில் அதிகம். ஆவரேஜ் பாப்புலேஷனே துருக்கியில் 31 தான். ஸோ யூரோப்லேயே ரொம்ப யங்கஸ்ட் பாப்புலேஷன் வந்து இந்த நாட்டில் தான் இருக்குது. இருந்தாலும் அதெல்லாம் மெயினாக இஸ்தான்புல், பெரும் நகரங்கள், அங்காராங்கெல்லாம். இங்கே இந்த மாதிரி மெடிட்டரேனியன் சி ஒட்டி உள்ள குட்டி டவுன்ஸாக இருக்கட்டும், இல்லை நகரமாக இருக்கட்டும், அண்டாலியா மாதிரி பெரிய நகரமாக இருக்கட்டும், இங்கே நிறைய வயசானவங்க தான் இருக்காங்க. முக்கியமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்கல்ல. இந்த நாடு உள்நாடு சரி, வெளிநாட்டிலேருந்து வராங்கன்னு சரி, அந்த பிரிட்டிஷ் ரஷ்யன்ஸ்லாம் சொன்னால அந்த மாதிரி ரிட்டையர் ஆகிறவங்க மெயினாக இங்கே வந்து செட்டில் ஆகிறாங்க. ஒரு அமைதியான பீஸ்ஃபுல்லான சின்ன குட்டி குட்டி டவுன்ஸு, அப்படியே அழகாக பீச்சு, குட்டி குட்டி கஃபேஸு, மாஸ் இருக்குது கும்பிட்றதுக்கு, வழிபடுறதுக்கு. ஸோ ஒரு ஒரு அமைதியான ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு லைஃப் இங்கே வாழ்கிறாங்க. அப்படி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னொரு சில நிமிடங்களில் கயக்காய் பாருங்க. வீடெல்லாம் இங்கேயே ஆல்ரெடி சேதமடைஞ்சதான் கிடக்குது. கிராமம் சுத்த ஃபுல்லாக எல்லாம் மலை கிராமங்க. இப்போதான் ஒரு ப்ராப்பர் கிராமத்துக்கே வந்திருக்கிறோங்க. துருக்கி வந்து பாருங்க, எல்லாம் சேதமடைஞ்சு கிடக்குது. எல்லாம் ரூயின்ஸ் தான். எல்லாம் பழங்கால கிரேக்க வீடுகள். ஒரு காலத்தில் 6000 பேர் வந்து கிரேக்க மக்கள் வசித்த கிராமம் இது. பாருங்க, ஆள் இல்லாமல் கிடக்குது. அங்கங்கே சீரமைச்சு சில பேர் மக்கள், இப்போ லோக்கல் மக்கள், துர்க்கிஷ் மக்கள் வசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் முக்கால்வாசி வீடுகள் வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் சேதமடைஞ்சிருச்சு. பார்த்தீங்களா தெரியும், இங்கே இருக்காங்க. இது இப்போ டூரிஸ்ட் பிளேஸ் ஆனங்காட்டி இதை சுற்றியும், இந்த கிராமத்தை சுற்றியும் ரெஸ்டாரண்ட்டு அது இதுன்னு வந்துருச்சு. மழை மறுபடியும் தூருதே. ஓகே, சூப்பராக வந்தாச்சுப்பா. ஒரு அட்டகாசமான குட்டி துருக்கி கிராமம். வெல்கம் டு கோஸ்ட் வில்லேஜ் ஆஃப் டர்க்கி, கயக்காய் கிராமம். வாங்க பாருங்க. வந்த உடனே மழை பெய்யுது. இவ்வளோ நேரம் மழை நின்றுருந்தது, காலையிலேருந்து பேஞ்சுது. இப்போ மறுபடியும் மழை பெய்யுது. மழை பெஞ்சாலும் அசராமல் உங்களுக்கு சுற்றி காட்டுவான் இந்த குமார். இந்த மலை மேலே ஃபுல்லாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். அந்த இதை பார்க்குறதுக்காகவே டூரிஸ்ட் வராங்கன்ட்டு பாருங்கள். சுற்றியும் எல்லாம் வந்து நிறையா இதெல்லாம் வந்துருச்சு. சின்ன சின்ன ஸ்டே வில்லாஸும் இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது. பட் ஆனால் இந்த சீசன் இல்லைங்கிறதுனால சம்மர் சீசன் வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்கும். 67 லீரா வாங்கிட்டார். ஆல்மோஸ்ட் 170 ரூபாயா 20 கிலோமீட்டருக்கு. இங்கே ஒரு மாஸ்க் இருக்குது. மாஸ்கெல்லாம் இப்போ வந்தது இவங்க சுதந்திரத்துக்கு அப்புறம். இது வந்து ஆர்த்தடாக்ஸ் கிரீக் கிறிஸ்டின் வில்லேஜாக இருந்ததுங்க. இது இந்த கிராமத்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் 1ஆம் உலகப் போரை நோக்கி நம்ம வந்து லைட்டாக பின்னோக்கி போக வேண்டியது இருக்குது. வரலாறை அதிலேருந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அங்கேருந்து பார்த்துருவோம் வாங்க. இந்த கிராமமே வந்து காலி ஆயிடுச்சு. கோஸ்ட் வில்லேஜ் மட்டும் இல்லாமல் இங்கே 2 சர்ச் இருந்ததுங்க, ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு. ஸோ அதுவுமே அப்படியே நிலகுலைஞ்சு சீரழிஞ்சு போச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு இனப்படுகொலையும் நடந்திருக்குதுங்க, ஜெனசைடு நடந்திருக்கேன். அதை படிக்கும்போது தான் மனசு கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுதான் உங்களுக்கு பகிர்ந்துக்கணும், இந்த கிராமத்தையும் காட்டணும் அப்படின்னு வந்தேன். கிராமமாச்சு,
ஒரு வரலாறு பிரசித்தி பெற்ற ஒரு இடமும் ஆச்சு, ஒரு த்ரில்லராக கோஸ்ட் வில்லேஜும் ஆச்சு. என்ன சொல்கிறீங்க? ஒரே கல்லில் 3 மாங்காய். இந்த மாதிரி கிராமங்கள்லாம் நம்ம வந்து யூரோப் வந்தால் தாங்க பார்க்க முடியும். வித்தியாசமான ஒரு யூரோப்பியன் ஸ்டைல் கிராமங்கள். போகலாமா? போகிற வழியே பயங்கரமாக இருக்கே. சரி, இதை பற்றின ஒரு குட்டி ஸ்டோரியை பார்த்துருவோமா? இது நம்ம வரலாறு கிட்டத்தட்ட பிசிக்கு போகணுங்க. கிறிஸ்து பிறப்பதற்கு முன் இந்த நாடு, முக்கியமாக இந்த மெடிட்டரேனியன் பகுதிகள், இங்கே எல்லாமே வந்து கிரேக்க மற்றும் ரோம பேரரசுகள் ஆண்டாங்க. இதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. பைசாண்டின் எம்பையர் ஃபஸ்ட்டு கிரேக்க பேரரசு, அதுக்கப்புறம் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் பைசாண்டின் ஆண்டாங்க. அதுக்கப்புறம் ஒட்டமன். அந்த டைம்லேயே இங்கே கிரேக்க மக்கள் வந்து வச்சாங்க. ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டி தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அந்த டைமில் தான் 15ஆம் நூற்றாண்டு 1453 ஒட்டமன் வந்து இந்த நாட்டை கைப்பற்றுறாங்க, அந்த பைசாண்டின் பேரரசை தோக்கடிச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 600 வருஷம் இந்த நாடு முதலாம் உலகப் போர் முடிகிற வரைக்கும், முடிஞ்சு கொஞ்சம் சில வருடங்கள் வரைக்கும், 1923 வரைக்கும் ஒட்டமன் பேரரசு கீழே தாங்க இந்த நாடு இருந்தது. மக்கள் வந்து ஒட்டமன் பேரரசு வந்ததுக்கப்புறம் கூட இங்கே வந்து இந்த கிரேக்க மக்கள் வந்து சந்தோஷமாக ஒட்டமன் மக்களோட, அதாவது துர்க்கிஷ் மக்களோட இணைந்து சந்தோஷமாக தான் வந்து வாழ்ந்துட்டு வந்தாங்க. எப்போனா 1914 வரைக்கும். முதலாம் உலகப் போர் 1914 பாருங்கள், உள்ளுக்குள்ள மலையாடு, டர்க்கி இதெல்லாம் இருக்குதுங்க. நெருப்பு கோழி. இன்னும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கணும் மாட்டிருக்கே. ஏதோ ஒரு டிக்கெட் பூத் மாதிரி தெரியுது பார்த்தா. பார்த்தீங்களா, ஒரு சான்ஸ் கிடைச்சோட இதுக்கு டிக்கெட்டை போட்டாங்க. இந்த மாதிரி சேதப்படைஞ்சதை வச்சு சம்பாதிக்கிறாங்க. ஆனால் சீப்பு தான், 3 யூரோ. இதை பற்றின விஷயங்கள்லாம் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். 3000 வருஷம் பிசியிலேருந்து மக்கள் வச்சுட்டு வராங்க இங்கே. பட் நோ ஃபைண்ட் ஹஸ் பீன் டிஸ்கவர்ட் டியூரிங் ஏர்லியர் தென் த 4th century. தொல்பொருள் ஆராய்ச்சியில் 4வது செஞ்சுரி பிசியிலேருந்து தான் வந்து இதுக்கான தடயங்கள் கிடச்சிருக்குங்க. சரி, நம்ம அப்படியே போய் பார்ப்போமா? 1 எனக்கு தெரிஞ்சு 100ன்னு நினைக்கிறேன். 115. ஓகே, டிக்கெட் வாங்கிட்டோம். எல்லாமே யூரோவில் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது போட்டிருக்காங்க ப்ரைஸு, ஆனால் லோக்கல் மணியில் தான் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நிறைய யூரோப்பியன்ஸ் வராங்கல்ல. ஸோ 115 லிரானா நம்ம ஊர் பணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 270 ரூபாங்க பணம். போகலாமா? லோயர் சர்ச் 19th century கட்டினதா, 1800s. போகலாம் வாங்க. 1914 to 1918 முதலாம் உலகப் போர் முக்கியமாக இங்கே யூரோப்பில் நடக்குது. ஒன்று அலைடு குரூப்ஸு, இன்னொன்று சென்ட்ரல் பவர்ஸு. அலைடு குரூப்ஸில் தான் வந்து உங்களுக்கு அமெரிக்கா, யூகே, ஃப்ரான்ஸு, இட்டாலி மற்றும் கிரீக்கு இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொன்று சென்ட்ரல் பவர்ஸு, அது வந்து ஜெர்மனி, அப்புறம் அவங்க கூட ஆஸ்ட்ரியா, ஹங்கேரி, பல்கேரியா மற்றும் ஒட்டமன். அந்த டைம் ஒட்டமன் தான் ஆண்டு வந்தாங்க. ஸோ ஒட்டமன் எம்பையர் வந்து சென்ட்ரல் பவர்ஸோட நின்று சண்டை போடுறாங்க. அதில் மாபெரும் தோல்வி நடக்குது ஒட்டமன் எம்பையருக்கு. ஸோ அதுதான் வந்து ஃபால் ஆஃப் ஒட்டமன் எம்பையர் அப்படின்னு சொல்கிறோம் முதலாம் உலகப் போரில். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அந்த டைம்லேயே பக்கத்து நாடான கிரேக்கம் வந்து ஆப்போசிட் சைடில் இருந்ததுனால இவங்களுக்கும் கிரீக்குக்கும் துர்க்கிஷுக்கும் வார் நடந்ததுங்க. முதலாம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, துருக்கியில் ஒன்று ஒட்டமன் அப்படியே பயங்கரமாக வந்து வலுவிழக்கிறாங்க. அதே சமயம் இங்கே வந்து இந்த நாட்டோட ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற முஸ்தஃபா கெமல், அவர் வந்து ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக இருந்தார். அவர் தலைமையில் ஒரு புரட்சி வெடிக்குது. நம்ம நாட்டுக்கு வந்து சுதந்திர துருக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டமனுக்கு எதிராக, ஏன்னா மட்டும் ஆண்டுட்டு வந்தாங்க. கரெக்டாக ஒட்டமனும் டவுன் ஆகுதா. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நாட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு கலவரம் நடக்குது. உள்நாட்டு போர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ 2 எதிராக, ஒன்று இந்த ஒட்டமன் வந்து இந்த கிரீக் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களோட சண்டை போடுறாங்க, கிரீக் நாட்டை கூடவும். அதே சமயத்தில் இங்கே மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை நடக்குதுங்க. இந்த மெடிட்டரேனியன் இது ஃபுல்லாக நிறைய கிரேக்கர்கள் வச்சு வந்தாங்கல்ல, இங்கே மட்டும் இல்லை, அது இஸ்தான்புல் அந்த மெயின்ஸ் இதுலேயும் சரி, இந்த மெடிட்டரேனியன் ஒட்டியும் சரி, இந்த கிரேக்கர்கள் வச்சு வந்த கிரேக்கர்கள் என்ன பண்ணாங்க,
பயங்கரமாக வந்து இனப்படுகொலை செஞ்சாங்க, பயங்கரமாக கொடுமைப்படுத்தினாங்க. இங்கேருந்து நிறைய இடங்களுக்கு நடந்தே கூட்டிகிட்டு போய் இது பண்ணாங்க, சாப்பாடு தண்ணியெல்லாம் கொடுக்காம. அதுக்கப்புறம் நிறைய பேர் இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா மக்கள் வந்து இறந்தாங்க. நிறைய பேர் வந்து இங்கேருந்து அப்படியே கிரேக்கத்துக்கு போயிட்டாங்க. இப்படியே நடந்துட்டு இருந்தது. இதே சமயம் முஸ்தபா கெமல் வந்து இது எடுத்து போராடுறாரு, ஒட்டமன் எடுத்து போராடுறாரு. போராடி 1922 இங்கே இந்த ஜெனோசைடு இதுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் வந்து உலகம் ஃபுல்லாக உருவாகுது ஐநால. அதுக்கப்புறம் வந்து இந்த நாட்டுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்குதுங்க. 1923 அக்டோபர் 28ன்னு நினைக்கிறேன் இந்த நாடு சுதந்திரம் பெறுது. ரிபப்ளிக் ஆஃப் டர்க்கி அப்படின்னு சொல்கிறாங்க. துர்க்கி அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக 2022 தான் வந்து மாற்றினாங்க பேர். துர்க்கிஷ் மொழியில் இருக்கணும், ஏன் இங்கிலீஷ் மொழியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 1914 to 1922 இந்த முதலாம் உலகப் போர் ஒரு 4 வருஷம். அதுக்கப்புறம் இந்த டர்க்கிஷ் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னு சொல்கிறாங்க 1919 to 1922. இந்த 8 வருஷம் இந்த துர்க்கிஷ் இனம் இல்லாத இந்த கிரேக்க மற்றும் ரோம மக்கள், ரொமானிய படை, முக்கியமாக கிரேக்க மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அநீதிகள் இழைக்கப்படுது. இது வந்து நடக்குது. மக்கள் சாகடிக்கப்படுறாங்க, கொடுமைப்படுத்தப்படுறாங்க. ஸோ அதுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிராமத்தில் இருந்த மக்கள் எல்லாரும் அப்படியே வந்து இங்கே பக்கத்தில் அவங்க நாடான கிரேக்கத்துக்கே போகிறாங்க. ஸோ இதுக்கு முடிவு ஒரு எங்கே வருது அப்படின்னா 1923 ஒன்ஸ் துருக்கி வந்து சுதந்திரம் அடைந்ததுக்கப்புறம் ஒரு உடன்படிக்கை கொண்டு வராங்க கிரீஸ் கூட. இதோடு நம்ம வந்து சண்டையை நிறுத்திக்கலாம். கிரேக்க நாட்டில் உள்ள துர்க்கிஷ் இன மக்கள் எல்லாமே வந்து துருக்கிக்கு வந்துடலாம். அதே மாதிரி துருக்கியில் உள்ள கிரேக்க இன மக்கள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கிரீஸுக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது பீப்புள் எக்ஸ்சேஞ்ச் நடக்குதுங்க. ஸோ நடக்கிறது இங்கேருந்து இந்த கிராமத்தில் இருக்க 90% மக்கள் எல்லாருமே அங்கே தனது வீடுகள், உடைமைகளை எடுத்துகிட்டு வீடெல்லாம் விட்டுட்டு எல்லாம் கிரேக்கத்துக்கு பார்த்துருப்பீங்க. இந்த ரோட்ஸ் எல்லாம் பக்கத்தில் தான் இருக்குது. 1.5 மணி நேரம் தான். எல்லாம் கிரேக்கத்துக்கு கிளம்பிட்டாங்க. அதே மாதிரி கிரீஸில் இருந்த துர்க்கிஷ் மக்கள் எல்லாமே வந்து இதுக்கு வந்தாங்க, 90% மக்கள். ஸோ அப்போயும் அது மீறிய சில பேர் இருந்தாங்க. பட் வந்து அதனால தான் இந்த கிராமமே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 1914 கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் வசித்த கிராமங்க. 500 வீடுகளுக்கு மேலே எல்லாமே வந்து இப்போது அபேண்டன் வில்லேஜ் ஆயிடுச்சு. 1923 சுதந்திரம் அடையுது. அதுக்கப்புறம் வந்து முஸ்தபா கெமல் இந்த நாட்டை பல்வேறு வகையில் முன்னேற்றாரு. இப்போ வந்து ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது, ஒரு நல்ல எக்கானமி யூரோப்பை பொறுத்த வரைக்கும். 16வது நினைக்கிறேன் ஜிடிபியை பொறுத்த வரைக்கும். துருக்கி டூரிசம் வந்து கையில் எடுத்து இதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் போட்டு நம்மளை மாதிரி ஆளுங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு டிக்கெட்டை வாங்கிட்டு வழி விட்றாங்க. இதுதான் நடக்குது பாருங்கள். கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து காலி. ஒரு அட்வென்ச்சர் போகிற மாதிரி இருக்குது. அதே சமயம் ஒரு அபேண்டன் வில்லேஜ் பார்த்த எஃபெக்ட். ஃபைனலாக அதான் டாப் ஆட் இருக்குது. அங்கே கோட்டை மாதிரி தெரியுது. அங்கே வரைக்கும் போயிட்டு வந்துட்டு நம்ம இந்த பக்கம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் சர்ச் எங்கே இருக்குன்னு தெரியலையே. முதலாம் உலகப்போர் எதிரானது ஒரு காரணம். இன்னொரு காரணம் வந்து இங்கிருந்த கிரேக்க மக்கள் எல்லாமே வந்து ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணாங்க. பட் துர்க்கிஷ் மக்கள் வந்து இஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்க. ஸோ அதனால் இந்த இதுவும் ஒரு காரணம்னு வைங்களேன். ஸோ மதமும் ஒரு தடையாக இருந்தது இவங்களுக்குள்ள சண்டைகள் இருக்கிறதுக்கு. தடையாக இல்லை, மனம் ஒரு காரணமாகவும் இருந்தது. பட் கோஸ்ட் டவுன் அப்படின்னு சும்மா இதுக்காக போட்டிருக்காங்க. கோஸ்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு அபேண்டன் பிளேஸை ஜென்ரலாகவே கோஸ்ட் டவுன் தான் சொல்கிறாங்க. இங்கே எல்லாமே இந்த மலையடிவாரத்தில் தான் அமைஞ்சிருக்கு இந்த மொத்த கிராமமே. இதெல்லாம் எதுவும் அப்படி சீரமைக்கப்படலை. அந்த கீழே இருக்கிறது மட்டும் ஒரு சில வீடுகள் சீரமைச்சு தங்கிட்டு இருக்காங்க. அப்படி ரெஸ்டாரண்ட்டாக மாற்றி வில்லாவாக மாற்றி இந்த அளவுக்கு. அதாவது அவங்கெல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் யாருமே வரலைங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா உங்களுக்கு தெரியும், இந்த முந்தின எபிசோடில் கூட சொல்லியிருப்பேன். இந்த ஃபெத்தியே சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, ஃபெத்தியே சிட்டி மற்றும் சுற்றியுள்ள சரௌண்டிங்ஸ் எல்லாமே எர்த்குவேக் ப்ரோன் ஏரியா. இங்கே நிறையா வந்து அடிக்கடி நிலநடுக்கம் நடக்கும். 1957 ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தில் இங்கேருந்து நிறைய பில்டிங்ஸ்லாம் சேதம் வந்துருச்சு. முக்கியமாக ஃபெத்தியா டவுன்லேயே இங்கேயும் நிறைய வீடுகள்லாம் எல்லாமே வந்து நிறைய உடஞ்சி விழுந்துருச்சுங்க. ஏகப்பட்ட மக்கள் இறந்தாங்க. 67 பேர் இறந்தாங்க ஃபெத்தியா டவுனில். இங்கே யாரும் இல்லாதங்காட்டி இறக்கலை. பட் ஆல்ரெடி சேதமடைஞ்சிருந்த இந்த வீடுகள் எல்லாம் இன்னும் சேதமடைஞ்சிருச்சு.
இங்கே நிறைய இடங்கள் இருக்கிறதுனால இதை பெருசாக மறுபடியும் வந்து இதை சரி பண்ணி யூஸ் பண்ணல துருக்கி அரசு. அப்படியே விட்டுட்டாங்க இப்படியே இருக்கட்டும்னு. பட் வரலாறு என்றைக்குமே அழிக்க முடியாது வரலாறை. ஸோ வந்து நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலைக்கும் அந்த கிராமமே காலியானதுக்கும் ஒரு சான்றாக இந்த கிராமம் இன்னும் வரைக்கும் இருக்குதுங்க. பக்கா வழித்தடமே அமைஞ்சிருக்கு. எல்லாமே வந்து கற்கள்லேயே வந்து கட்டியிருக்காங்க. பா எத்தனை வருஷம் இந்த வீடுகளோ இதெல்லாம் பல நூற்றுக்கணக்கான வருஷமான வீடுகளுக்கு இது. ஸோ அதனால தான் இதை வந்து ஏன்ஷியன்ட் க்ரீக் அபேண்டன் டவுன் வில்லேஜ் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒரு பழங்கால சேதமடைந்த கிரேக்க கிராமம் இதோ உங்களுக்காக. சில பேருக்கு பிடிக்கும், ஹிஸ்ட்ரி பிடிச்சவங்களுக்கு, கொஞ்சம் அட்வென்ச்சராக பார்க்குறவங்களுக்கு, இந்த வழக்கமாக டூரிஸ்ட் அட்ராக்ஷன் எதிர்பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கும். எல்லாமே கலந்து தான் நம்ம சேனல். வழக்கமான டூரிஸ்ட் பிளேஸும் வரும், அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக அன்எக்ஸ்ப்ளோர் தெரியாத விஷயங்களுக்கும் காமிக்கணும்ல உங்களுக்கும், நமக்கு ஒரு அட்வென்ச்சராக இருக்கும். அதுதான் பாருங்கள், முடியல கெஸ் வாங்குது. மேலே ஏறினாலே இப்படித்தான் எல்லாமே சேதமடைஞ்சிருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? சேச்சா வாங்க பார்த்துக்கலாம். பேருக்கு தான் கோஸ்ட் வில்லேஜ் ஒழிய இங்கே அந்த மாதிரியான அமானுஷ்ய சத்தியங்களோ விஷயங்களோ இல்லை எதுவுமே வந்து நடக்கலைங்க. அதனாலலாம் மக்கள் ஊரை விட்டு போகலை. ஸோ இது இனப்படுகொலையால் நடந்த ஒரு என்ன சொல்கிறது இடமாற்றம் அல்லது மக்கள் வெளியேறதுக்கு காரணம். எப்படி ராஜஸ்தானில் இதே மாதிரி ஒரு கோஸ்ட் வில்லேஜ் நம்ம பண்ணியிருப்போம். பேர் என்ன டக்குன்னு குல்தாரா கிராமம். பேய் இருக்குது அது இது இருக்குதுன்னு கதையை விட்டு வியூஸை வாங்கியிருப்பாங்க. நம்ம நேர்லேயே போய் பார்த்ததெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லியிருப்போம். நல்ல வேலை அவங்களாம் இங்கே வந்தாங்கன்னா கோஸ்ட் வில்லேஜ் ஆஃப் துருக்கி முதல் முறையாக தமிழில் உங்கள் குமாருடன் போகலாமா? இந்த மாதிரி திகில வசனம் பேசி அப்படி இப்படி பில்டப் கொடுத்தா பயங்கரமாக தான் இருக்கும். அங்கே இருக்குது டாப்பு, ஒரு சின்ன ஒரு வாட்ச் டவர் மாதிரி இருக்குது பாருங்களேன். கிரேக் துர்க்கிஷ் கொடியோட. ஓ, ஒரு ஃபேமிலி இருக்காங்க. டூரிஸ்டாக லோக்கலான்னு தெரில, அழகாக இருக்குது குட்டி பையன். ஹலோ 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 குட்டி, பாய். Papà se stanno? Bye bye. இப்போ தான் தையாடுதுப்பா. லோக்கல் டூரிஸ்ட்? English. Tourist? Okay. Greek? Country? Poland. Poland Turkish. Okay, nice. So where is church? Old church? Cathedral? Monastery? Oh, that one. Okay. Thank you. Bye குட்டி. அதிசயமா பார்க்குறான். பாய் பாய். இப்போ தான் அழகாக வருது. ஷேக் ஹேண்ட்ஸ். Ruvik. Yes. Bye bye. Thank you. See you. மாமா அப்படிங்கிறாங்க பாருங்க. ஹலோ. கரெக்டான பாதையில் தான் வரோம். அப்படியே டாப்புக்கு போக வேண்டியதான். ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. ஓகே, எங்கப்பா என்ன சுத்தியும் இருக்கு, என்ன காணுமே. அங்கே இருக்கா? எவ்வளோ வேணாலும் ஃப்ளாட்டான இடத்துல நடந்துருவாங்க. மலையேறதுல இருக்க கஷ்டம் இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ வெகு சிரமம் அப்பா. இந்த காடுகள் இருக்குல்ல, இந்த மலையை தாண்டி அந்த பக்கம் வந்து இதுங்க மெட்ரேனியன் சி. சில பேர் வந்து இதை தாண்டி அப்படியே அந்த ஹைக்கிங் போகிறவங்களாம் வருவாங்க தெரியுங்களா, ட்ரக்கர்ஸு, அவங்களாம் போவாங்க. இப்போ நம்ம பண்ணியிருக்கிறதே ட்ரெக்கிங் தான், ஒரு குட்டி ட்ரெக்கிங். அவங்க பெரிய ட்ரெக்கிங் போவாங்க.
வந்தாச்சு, தெரியுது. எப்பா, ஐயோ, வாவ், அட்டகாசமான வியூ, சான்ஸே இல்லை. என்ன அழகான வியூ பாருங்க. இந்த அபேண்டன் கிரேக்க கிராமம். ஃபைனலாக டாப்புக்கு போய் தான் முடிக்கணும். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் முடிக்காம விட மாட்டான் இந்த குமார். எஸ், ஆஹா, பிரமாதம். இது ஏறினதுக்கு சூப்பராக போச்சு. இந்த பக்கம் அட்டகாசமான இந்த சேதமடைந்த அபேண்டன் வில்லேஜ், இந்த பக்கம் பிரமாதமான இந்த மெடிட்ரேனியன் கடலுங்க. எங்களுக்கு இப்போ தெரியுதா? ரேவா, சூரியன் இருந்தால் இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கும். தெரியுதா உங்களுக்கு? அங்கே அதான் கடல். இது வழியாக அப்படியே எங்கள் பாதை இருக்குது பாருங்கள், ட்ரெக்கிங் ரூட்டு. போகிறதுனா அப்படியே போய் கடலுக்கே போயிடலாம் நடந்து. வந்தாச்சு, டாப்புக்கு போய் முடிப்போம். வாவ் வாவ் வாவ், இந்த கிராமத்தோட ஹையஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. துருக்கி கொடி சூப்பராக பறந்துட்டுருக்கு. முழு கிராமமும் தெரியுது. இந்த குட்டி கிராமம் முழுசுமே மலைத்தொடர்களுக்கு இடையில் அமைஞ்சிருக்கு பாருங்களேன் இந்த கிராமம். அங்கே எல்லாம் இப்போ இருக்க வீடுகள், இதெல்லாம் சேதமடைஞ்ச கிராமம். இப்போ வெறும் சேதமடைந்த அந்த வீடுகள் மட்டும் இருக்குது, ruinsன்னு சொல்கிறாங்க. நம்மளோட இது எங்கே இருக்குது? ஃபித்தியை வந்து அந்த பக்கம் நினைக்கிறேன். இந்த மலை இருக்குல்ல, மலைக்கு அந்த பக்கம் நம்ம வந்து ஃபித்தியே. இப்போ மலை மேலே ஏறி தான் இறங்கியிருக்கோம் இந்த சைடு வர்றதுக்கு. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு இந்த மாதிரி வேலி மாதிரி இல்லை, ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இல்லை, மலைகளுக்கு இடையில் அமைஞ்சிருக்கு அந்த ஃப்ளாட் இடம். கீழே பள்ளத்தாக்கு தான் இது ஆல்மோஸ்ட்டு. வெற்றிகரமாக சாதிச்சிட்டோம் மேலே ஏறி. நல்லா தூருது. இதுக்குள்ளே போய்க்கலாம், நமக்கு இருக்குன்னே இருக்க இடம். சூப்பர். ஆஹா, மழை அடிக்குது லென்ஸில். உங்கள் மேலே மழை அடிக்கிற மாதிரி இருக்கும். அடிக்குதா? இது குட்டி டவருக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ளே இருந்து வெளியே போகிறது நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. குட்டி ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச். கிரேக்கர்கள் வந்து கிறிஸ்தவ இதுக்காக வந்து அந்த குட்டி சர்ச் ஆலயம். நல்லா இருக்கா? வாட்ச் டவர் சர்ச் அப்படின்னு போட்டிருக்காங்க. டவர்னா நினைக்கிறேன், டவர் தான் அப்படி சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன், டாப்பில் இருக்கிறதுனால வாட்ச் டவர். இங்கேருந்து அப்படியே எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வாட்ச் டவர் சர்ச்னு பேர் வந்திருக்கும். ஸோ ஒரு பிரமாதமான ஒரு பழங்காலத்து ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் தேவாலயத்தை பார்த்துட்டோம் மலை மேலே வந்து. அப்படியே இந்த அட்டகாசமான மெடிட்டரேனியன் கடல், அதுக்கும் ஒரு நன்றி. வியூ தான் சரியாக தெரியல சாரல் விழுறதுனால. நம்ம அப்படியே கிளம்பி போகலாமா? எஸ், ஓகே. இந்த துர்க்கிஷ் ஃப்ளாக் ஒரு நன்றி. மீண்டும் ஒரு டாப் வியூ. அப்படியே கீழே இறங்கி அந்த பக்கம் ஒரு சர்ச் இருக்குங்க. மொத்தம் இந்த கிராமத்தில் 2 சர்ச் இருந்தது, ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சு. ஒரு குட்டி சர்ச் பார்த்துட்டோம் மலை மேலே வந்து, நல்லா வியூ பாயிண்ட்டோட. அப்படியே கீழே இறங்கி இதுக்கு போகலாம். அந்த பக்கம் ஒரு பெரிய சர்ச் இருக்குது. இப்போ தான் மேப்பில் பார்த்தேன். ஆஹா, வழி கூட மாட்டிருக்குதே. இல்லைங்க, நம்ம பரவாயில்லைங்க, குழந்தைய வச்சுட்டு வராங்க பாருங்க அவங்க. சான்ஸே இல்லை. யூரோப்பியன்ஸ் அதுதான். ட்ரெக்கிங்கில் நம்மளாம் வருவோமா குழந்தைய வச்சுட்டு, ஜாலியாக அதுவும் நடந்து வந்துட்டு இருக்குது. அந்த பையன் பாட்டுக்கு வந்துட்டே இருக்கான் பாருங்களேன். வந்துட்டு இருக்காங்க அந்த ஃபேமிலி. பரவாயில்ல, நம்ம குழந்தைங்கள்லாம் தூக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுங்க. ஹலோ, ஹாய். இது அந்த பையன் இல்லை, வேறு ஃபேமிலியாகிட்டு இருக்கு. அந்த ஒரு குட்டி பொண்ணு இப்படி இருந்தாலும் ஜாலியாக கம்ப்ளைண்ட் பண்ணாமல் போயிட்டுருக்குது. நம்ம குழந்தைங்கள கன்ஃபார்மாக ஏறாதுங்க. தூக்க சொல்லி கொஞ்சம் தூரத்துலேயே அடம் பிடிக்குங்க. இது நம்ம ஏறதே கஷ்டம், இதுங்க தூக்கிட்டு ஏறுறது. நான் அந்த சேர்த்துக்கு போயிட்டு பேசுகிறேன். ஓகே, கன்னியூ பண்ணுவாங்க போயிட்டு. ஓகேங்க, அப்படியே மலை மேலேருந்து கீழே வந்தாச்சு. இந்த பக்கம் இன்னொரு சர்ச்சுக்கு போயிட்டுருக்கோம்.
மழை நின்றுச்சு கம்ப்ளீட்டாக. இந்த வீடு ஓரளவுக்கு நிறையா இருக்குது, பெருசாக இருக்குது, பெருசாக சேதமடையாமல் இருக்குது. சேதமடைஞ்சு தான் இருக்குது, அட்லீஸ்ட் பெரிய கட்டடமாவது தெரியுது, அதுக்காக சொன்னேன். ஸோ ஃபைனல் அவ்வளோதான். இந்த சர்ச் வந்துட்டோம். இந்த மூளைக்கு தாகம் எடுத்தால் ஒரு தண்ணி குடிக்கிறது கூட கடை இல்லைங்க. பராமரிப்பே சரியில்லை, அப்புறம் எதுக்கு காசு மட்டும் வாங்குறாங்க? இங்கே மட்டும் ஏதோ மக்கள் இருக்க மாதிரி தெரியுது. வீடெல்லாம் இது இருக்குது. இருக்காங்க பார்த்தீங்களா, வண்டி நிற்குது. ஸோ இந்த வீட்டில் மட்டும் கொஞ்சம் பராமரித்து மக்கள் இருக்காங்க, யாரோ இருக்காங்களாட்டிருக்கு. ஓகே, இங்கேயும் மக்கள் இருக்காங்க. வீடு தான் இங்கே ஒரு சர்ச், இதுதான் காட்டுது சர்ச்சு. ஆனால் ஒன்றும் இல்லையே. அட்லீஸ்ட் நான் ஒரு பிக்சரில் பார்த்தேன், நல்லா இருந்தது. உள்ளுக்குள்ளே ஓரளவுக்கு சேதம் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருந்தது. ஐ மீன் பர்ஃபெக்டாக இல்லை, அடிக்கடி தப்பாக யூஸ் பண்ணுறேன். ஓப்பன் ஏரி. இங்கெல்லாம் மேப்பில் இருந்து எல்லாமே துர்க்கிஷ் மொழியில் போட்டிருக்காங்க பாருங்கள். கயோகே, அட்டோல்யே, கயோகே, சிசமி, என்னன்னே புரிய மாட்டேங்குது. இது இங்கிலீஷில் கூட இல்லை, மேப்பில் கூட. இப்படியும் போகலாம். இந்த வீடு நல்லா இருக்கலாம். மரம் மற்றும் கல் கட்டியிருக்காங்க. இது அப்படியே எனக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த இடம்லாம் இந்த முதல் நம்ம சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காஷ்மீர் போனோங்க. அங்கே நம்ம அந்த இந்தோ பாகிஸ்தான் பார்டரில் இருக்க கிராமங்கள்லாம் போனோம். பிரமாதமாக இருந்தது அந்த கிராமங்கள்லாம். ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் தங்கினோம். ஸோ ஒரு நண்பர் 2 நாள் தங்கி அங்கே இருக்க ஒரு திருமணத்துக்கெலாம் கூப்பிட்டு போனார். இந்த கராக்கறிலாம் கறி 18 வகையா, இன்னும் 70 வகையா 70 வரி கறி விருந்துன்னு கூட டைட்டில் வச்சுருப்பேன். செம்மையாக இருந்தது அந்த எபிசோட், நல்லா போச்சு அந்த டைம்லேயே. ஸோ அதெல்லாம் பார்த்துருக்கிட்டு அந்த கிராமம் மாதிரியே இருக்குது. கிராமம் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, பெருசு ஒன்றும் இல்லை, வழக்கமான சேதம் அடைந்த இதுதான். அப்படி இதுதான் சர்ச் காட்டுது, எங்கன்னு தெரில அந்த சர்ச்சை. சரி, நம்ம அப்படியே ஓல்டுனஸ் போகலாமா? மணி 4 போகுது. 5:30 மணிக்கு இருட்டிடும். அதுக்குள்ளே போக முடியுமா, வண்டி கிடைக்குமான்னு வருது இல்லை. ஒரு முழு வியூ பார்த்தாச்சுப்பா. அவ்வளோதாங்க. இப்போ எப்படி வெளியில் போகிறது? பஸ்ஸு வர்ற வழிக்கு போகணும். ஓ, இது ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு. இங்கே பாருங்கள், பொட்மா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட். கயாக்காய் அப்படி சொல்லணும். இங்கே ஓரளவுக்கு பச்சை பசங்க இருக்குதுப்பா. ஆஹா, இந்த மரம் மாதுளை மரம். சீசன் முடிஞ்சுதுங்க, எல்லாம் பறிக்க ஆள் இல்லாமல் எல்லாம் அழுகி போய் தொங்குதுங்க. நேற்று கூட பார்த்தோமே. மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம். ஆட்டம் இலையுதிர் காலம் முடிஞ்சு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க, ஃபுல்லாக எல்லாம் மரமெல்லாம் இலையெல்லாம் விழுந்துருச்சு, தொங்குது. மாதுளம்பழம் எல்லாம் அழுகி போச்சு. அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும்னா டேஸ்ட்டு. ஓல்டு வாட்டர் 17th century எஸ்கி சிஸ்மி. சூப்பருங்க. ஸோ ஒரு பிரமாதமான பழங்கால சேதமடைந்த அபேண்டன் கோஸ்ட் கிரேக்க கிராமத்தை பார்த்துட்டோம். இதிலிருந்து வரலாறு இருந்து தெரிஞ்சுக்கிறது நம்ம ஒன்று தான். மீண்டும் இந்த மாதிரி வரலாறு நடக்கக்கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறோம். பட் இருப்பினும் இப்போ கூட அங்கங்கே போர்கள், உள்நாட்டு கலவரங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் சரியாகி எல்லோரும் இது பண்ணுப்பா. டாக்ஸி வேறு இருக்கு, ஒரு கார் வருது இந்த பக்கம். ஓல்டு கேட்டு பார்க்கலாமா? யா, ஓகே. இப்படி போய் டேர்ன் ஆச்சு. ஸோ இங்கே வெயிட் பண்ணுவோம். மழை பெய்யறதுனால, குளிர்னால மக்கள் எல்லாம் வீட்டுக்கு போய் பாருங்க. ஒரே ஒரு பாட்டி தான் நினைக்கிறேன். பாட்டியா தாத்தாவா? பாட்டி தான். பாருங்க, அந்த குட்டி வீட்டில் இருக்காங்க இந்த பாட்டி. வெளியே வச்சு மரம்லாம் வெட்டிக்கிறாங்க. மரடுப்பு தான் வச்சுருப்பாங்களாட்டிருக்கு. ஹலோ, பாய். பார்க்கலாம், நிற்கிறாங்க.
Going Oldiness beach. Burada man, burada. Here. Oldiness no. Bus. Here. Oh, bus. Okay. Dolmus. Here. Olmuş. Dolmus. Oldiness beach. Oldiness. Öldünüz o. Ovaysan öldünüz. Var. என்ன சொல்கிறாங்கன்னு புரியலையே. ஓ ஓல்டினஸ். Şurada bekle. ஓ O bekle. ஓகே தேங்க்யூ. தாத்தாவோட வீடு. நம்ம அங்கே நிற்போம். ஓ வேணும்னா டாக்ஸி எடுத்துக்கலாம். பஸ்ஸு வருங்கிறாரு. வெயிட் பண்ணுவோம். இஷ்டம் இருந்தால் அந்த ஓல்டினஸ் பீச்சை பார்க்க முடியும். இல்லைனா நம்ம திரும்ப இதுக்கே போக வேண்டியதுதான், நம்ம ஃபெத்திய கிராமத்துக்கே. டாக்ஸி ஆஃபீஸ் ஒன்றுங்க. டாக்ஸி நம்ம ரெனால்ட் டஸ்டர் தானே இது. டஸ்டரை தான் வந்து இங்கே டேசியாங்கிற ஒரு கம்பெனியெல்லாம் ஒரே இதுதான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், டஸ்டர் தான் நினைக்கிறேன். இது புது டஸ்டர் வரப்போகுது இங்கே இதில் இந்தியாவுக்கு 2025 26 வரப்போகுது நினைக்கிறேன். டேசியா டஸ்டர் இதுதான் ரெனோ டஸ்டர். புது டஸ்டர் நல்லா இருக்குல்ல. இதையே டாக்ஸியாக யூஸ் பண்ணுறாங்க. இது எவ்வளோ பெரிய இது, 15 லட்சம் வரும், 5 லட்சம் 18 லட்சம் வரும். காஸ்ட்லி காரி டாக்ஸியாக யூஸ் பண்ணுறாங்கப்பா. ஓ இது கொஞ்சம் சாப்பாட்டு கடைங்க. பட் ஆனால் கூட்டம் வராதனால எல்லாம் மூடி இருக்குது. வெயிட் பண்ணுவோம் இங்கே, பார்ப்போம். உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் என்ன நடக்குதுன்னு, நம்ம அதிர்ஷ்டத்தை பொறுத்து. எனிவே இந்த கிராமத்துக்கு ஒரு நன்றி. சூப்பராக இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாதுங்க. இது ப்ராப்பர் ஜஸ்ட் ஒரு சேதமடைந்த நகரம் தான், கோஸ்ட் நகரம் இல்லை. குருவி சத்தம்.